திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் டிஎஸ்பி சாந்தி திருநங்கைகள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பக்தர்கள் வெளியேறும் வழியில் இடையூறு ஏற்படுத்தும் விதமாக நின்று கொண்டு திருநங்கைகள் யாசகம் பெற்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இடையூறாக இருந்தவர்களை அகற்ற முற்பட்ட போது திருநங்கைகளை பெண் டிஎஸ்பி அறைந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டிஎஸ்பி அறைந்ததால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் பெண் டிஎஸ்பியை அடிக்க முற்பட்டதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கும் பரபரப்பு காட்சியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. நிச்சயமாக வணக்கம் நிஷா. திருவள்ளூர் மாவட்டம் திருவானந்தபுரம் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் அமைந்துள்ளது. தொடர்ச்சியாக 6 வாரங்கள் இங்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் ஐதீகமாக உள்ளது. அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளில் சிறுவாபுரம் புரி கோயிலில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம். தைப்பூச தின நாளன்று சிறுவாபுரம் முருகன் கோயிலில் திரளாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். 6 படை வீடுகளுக்கு நிகராக போற்றப்படும் இக்கோயிலில் தைப்பூச தின விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பல்வேறு கிராமங்களில் இருந்து சாமி தரிசனம் செய்துள்ளனர். அப்போது போக்குவரத்து நெரிசலும் கடுமையாக ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கோயிலில் இருந்து வெளியே தரிசனம் செய்துவிட்டு பக்தர்கள் வெளியே வரும் வழியில் விஐபி வழியில் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு அனுமதிக்க அளிக்கவில்லை என கூறி திருநங்கைகள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வரும் பக்தர்களிடம் திருநங்கைகள் யாசகம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் திருநங்கைகள் நடந்து கொண்டதால் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்த முயன்ற போது இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இரு தரப்பினரிடையே கடும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அந்த காட்சிகளை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. காவல்துறையினருடன் திருநங்கைகளுக்கு ஏற்பட்ட வாக்குவாதம் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிஷா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.